திருச்சிற்றம்பலம். வணக்கம். காரைக்கால் அம்மையார் 63 நாயன்மார்களில் முதலில் சிவபெருமான் மீது பாடல் பாடிய முதல் பெண் புலவர் காரைக்கால் அம்மையார். இவருக்கு தாய் தந்தையர் வைத்த பெயர் புனிதவதி. இவருக்கு காரைக்காலில் மாங்கனி திருவிழா நடக்கும். 63 நாயன்மார்களில் அமர்ந்திருப்பவர் இவர் ஒருவரே. சிறுவயதிலே சிவபெருமான் மீது பக்தி கொண்டிருந்தார். மழலை சொல் பேசும்போதே இறைவனை பற்றியே பேசினார். அடியார்கள் வந்தால் தொழுது போற்றும் இயல்பை கொண்டிருந்தார். அவர் அருளிய அற்புத திருவந்தாதியில் தம்மை பற்றி கூறிக்கொள்ளும் பாடல், பிறந்து மொழிபயின்று பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன், நிரந்திகளும் மைஞான கண்டத்து வானோர் பெருமானே, எஞ்ஞான்று தீர்ப்பது இடர். எம்பெருமானே, தேவர்கள் வணங்கியவுடனே அவர்களுக்கு அருள் செய்து பெருமானாக நிற்கும் நீ, நான் இவ்வுலகில் தோன்றி மொழி பயின்ற பின்னெல்லாம் உன் திருவடி பேற்றில் அன்பு மிகுந்து நின் சேவடியே சேர்ந்தேன், என் பிறவித் துயரை எப்போது தீர்க்கப் போகிறாய் என்று கேட்கிறார். அம்மையாருக்கு திருமண வயது வந்தவுடன் பரமதத்தனுக்கு மணமுடித்தனர். திலகவதியார் ஒரே மகள் ஆதலால் அவரை பிரிய மனமில்லாத தனதத்தன் மணமக்களை அங்கேயே ஒரு பெருவீட்டில் குடி வைத்தான். இல்லறம் நன்கு நடைபெற்றது. பரமதத்தனை வியாபார நிமித்தம் காண வந்தவர்கள் 2 மாங்கனிகளை தர அவற்றை அவன் வீட்டிற்கு அனுப்பிவிட்டான். உணவிற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருந்த புனிதவதியார் வீட்டிற்கு சிவனடியார் ஒருவர் மிகுந்த பசி மிகுதியால் உணவை விரும்பி உள்நுழைந்தார். அப்போது சோற்றை தவிர கறிகள் குழம்புகள் தயாராகவில்லை. எனவே உடனடியாக அவர் பசியை போக்க விரும்பி சோற்றை இட்டு தயிரை விட்டு 2 மாங்கனிகளில் ஒன்றை அடியார் இலையிலிட அவர் மகிழ்ந்து உண்டு சென்று விட்டார். அடுத்து பரமதத்தன் கடையிலிருந்து மதிய உணவிற்கு வீட்டிற்கு வந்தான். அனைத்தையும் படைத்த அம்மையார் கணவன் அனுப்பிய கனிகளில் எஞ்சி இருந்த ஒன்றை அவன் இலையிலிட்டார். அது மிகச் சுவையுடையதாக இருந்ததால், நான் அனுப்பிய 2இல் இன்னும் ஒரு பழம் இருக்கும், அதையும் இடுவாய் என்றான். இடுகை என்றவுடன் இயந்திர கதியில் அதனை எடுத்து வர உள்ளே சென்ற பின் தான் பழத்தை அடியாருக்கு இட்ட நினைவு வந்தது. இந்த சங்கடமான நிலையில் நினைந்து எடுத்து உதவும் பெருமான் தன் மனம் கொண்டு வேண்டினார். அவன் அருளால் கனி ஒன்று கிடைத்தது. மிக்க மகிழ்வோடு அதை கொண்டு வந்து கணவன் இலையிலிட்டார். இப்போது உண்ட பழம் எந்த மாங்கனியோடும் ஈடு கூற முடியாததாக இருந்தது. இதை எங்கு பெற்றாய், யார் கொடுத்தது என்று கேட்டான். நடந்ததை அம்மையார் விரிவாக எடுத்து கூறினார். ஈசன் அருளால் இப்பழம் கிடைத்தது என்று கூறவும் அவன் நம்பவில்லை. இது சிவபெருமான் திருவருளால் கிடைத்தது என்றால் மற்றொரு கனியை வரவழைத்து கொடு பார்க்கலாம் என்றான். பெரிய சங்கடத்தில் புனிதவதியார் அகப்பட்டு கொண்டார். எனவே அறையினுள் சென்று, நான் இதுவரை கூறிய வார்த்தை பொய்யாகிவிடும், எனவே அருள் செய்க என கேட்க கையில் மற்றொரு பழம் வந்தது. அந்த பழத்தை கொண்டு வந்து கையில் கொடுத்தார். கையில் விழுந்தவுடன் பழம் மறைந்தது. மாங்கனி மறைந்தவுடன் இந்த அடியவரை மனைவி என்று கருதி அவருடன் எப்படி வாழ்வது என்று சில நாட்கள் கழித்து வியாபாரம் நிமித்தமாக வெளியூர் செல்வதாக சொல்லிவிட்டு வந்து வேறொரு பெண்ணை மணந்து ஒரு மகளையும் பெற்று தான் வழிபடும் தெய்வமான புனிதவதியின் பெயரையும் வைத்தான். சில காலம் கழித்து சுற்றத்தால் புனிதவதியாரை அழைத்து வந்து அவனிடம் சேர்க்க எண்ணி அவனுக்கு செய்தி அனுப்பினார்கள். வந்த பரமதத்தன் புனிதவதியாரின் காலில் குடும்பத்தோடு விழுந்து வணங்கி, உமது திருவருளால் நலமாக வாழ்கிறேன் என்றான். அம்மையார் வாய் பேசாது ஒதுங்கிவிட்டார். நடந்தவற்றை கூறிய வணிகன் சுற்றத்தாரை பார்த்து, நீங்களும் வணங்கி நற்கதி அடையுங்கள் என்று வேண்டிக் கொண்டான். தம் இல்வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வந்து விட்டதே அறிந்த அவர் இறைவனை நோக்கி ஒரு வேண்டுகோள் செய்கிறார். பேய் வடிவு அடியேனும் பாங்குற வேண்டும் என்று. இறுதியாக கையிலையில் தலையால் சென்று அம்மையார் இறைவனை வணங்க இறைவன் அம்மையே என்று அழைக்க அப்பா என்று அன்பு ததும்ப அழைக்கின்றார். என்ன வர வேண்டும் என்று இறைவன் கேட்க விரிவாக தன் வேண்டுதலை வெளியிடுகின்றார். இரவாத அன்பு வேண்டும். பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும். மீண்டும் பிறப்பு உண்டேன், உன்னை என்றும் மறவாமை வேண்டும். இன்னும் வேண்டும், நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். மூத்த திருப்பதிகம் அற்புத திருவந்தாதி திரு இரட்டை மணிமாலை என்ற நூல்களை பாடிய இப்பெருமாட்டி தம்முடைய மனதில் என்றும் நிலைபேறு உடையாததாய் அழியாததாய் இன்பம் தருவதாய் உள்ள அன்பு எப்போதும் சுரக்க வேண்டும் என்று இறைவனை கேட்கிறாய். அன்பே வடிவான இறைவன் மனதில் கொண்டுவதற்கு ஒரே வழி, எல்லா உயிர்களிடம் அன்பு செலுத்துவதன் மூலம் தன் மனதை அன்பை நிரப்பிக் கொள்ள வேண்டும். அப்படியானால் அது அவ்வளவு எளிதா? இறைவனை பார்த்து, என் மனதில் அன்பு நிறையுமாறு நீ அருள் செய்க என்று வேண்டுகிறார். அடுத்தபடியாக பிறவாமை வேண்டும். இவ்வாறு கேட்பதில் ஒரு சிக்கல் இருக்கு.
இறைவன் அடிமை பூண்ட அம்மையாரின் விருப்பம் அதுவாகவும், ஆனால் உயிருக்கு எத்தகைய பிறவி எப்பொழுது எங்கே தர வேண்டும் என்பதை முடிவு செய்கின்ற தலைவன் இறைவன் ஆவான். மற்றொரு பிறவியை அவருக்கு தர வேண்டும் என்று நினைத்திருந்தால் அதை அறியாமல் பிறவாம வேண்டும் என்று கேட்பது தாயுள்ளம் கொண்ட இவ்வாமை இதனை நன்கு அறிந்தவர். அதனால், ஐயா, நான் என்ன வேண்டும் என்று என் விருப்பத்தை கூறிவிட்டேன். உன் முடிவு பற்றி மற்றொரு பிறப்பு எனக்கு தர வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டால் அதையும் முழுமனதோடு ஏற்றுக்கொள்கிறேன். இந்த அடியார்கள் கும்பிடலே அன்றி வீடு வேண்டாதவர்களாயிற்றே, பிறவி வேண்டும் என்று கூறியவுடன் ஒருவேளை குடும்ப வாழ்வு என்று அனுப்பிவிட்டால் அவனை ஓயாது கண்டு கொண்டிருக்கும் வாய்ப்பு இல்லாது போய்விடுமே. எனவே கூடும் அன்பில் கும்பிட்டு கொண்டே இருப்பதற்கு ஒரு வரம் கேட்டுக்கொள்கிறார். அரவா, நீ ஆடும்போது நான் மகிழ்ந்து பாடி உன் அடியின் கீழ் இருக்க வேண்டும் என்பதே. ஒரு பெண்ணாக இருந்து சிந்தனை பண்ணி பார்த்தால் தெரியும், எதை சாதிக்க முடியும்? இறைவனுக்கே தாயும் ஆக முடியும் என்று வகுத்து தந்தவர் காரைக்கால் அம்மையார். வணக்கம். திருச்சிற்றம்பலம்.